ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம ஆப்போனன்ட் கிங்கை எப்படி நம்மளோட ஈஸியாக மூமெண்ட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப வேற லெவலான இருக்குது. இந்த ட்ரிக்கை வச்சு நம்ம ஒரு 200 கேம் கிட்ட ஜெயிச்சிருக்கோம். ஸ்டெப் 1, நீங்கள் இந்த ராஜாவுக்கு நேராக உள்ள சிப்பாயை எடுத்து 2 ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். இதுதான் எப்போவுமே வழக்கம் பண்ண முடியும். ஒரு வேளை அவங்க அந்த ராணிக்கு நேராக உள்ள இந்த சிப்பாயை எடுத்து இங்கே வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சிப்பாயை நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம இந்த நைட்டை டெவலப் பண்ணணும். இந்த நைட்டை எடுத்து இங்கே வரும், இந்த குதிரையை எடுத்து இங்கே வச்சுட்டிங்கன்னா ஒருவேளை அவர் இந்த இந்த காயினை வந்து கட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட குதிரையை எடுத்து இங்கே வைக்கணும். அவர் ஒரு வேளை நம்மளோட லக் இங்கே எடுத்து இந்த குதிரையை வரட்டுறதுக்கு ட்ரை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 99.9% நம்மளோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ராணியை எடுத்து ராஜாக்கு செக் பண்ணுவோம். ராஜாவால் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. இங்கே வச்சா குதிரையால் வெட்ட முடியும், இங்கே வச்சா ராணியால் வெட்ட முடியும். ஒரே ஒரு வழி தான். இந்த வழி என்னன்னா இந்த சிப்பாயை எடுத்து ஒரு ஸ்டெப் இங்கே வைக்கிறது தான். வேறு வழியே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில பேர்லாம் நம்மளோட குயினை சேவ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிஷப்பை ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், இந்த சிப்பாயை வச்சு இந்த குயினை கட் பண்ணுவார். ஒரு வேலை கட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த பிஷப் எடுத்து இதை சிப்பாயை கட் பண்ணுறோம்னா செக்மேட். ஏன்னா ராஜாவால் இங்கேயும் மூவ் பண்ண முடியாது, இங்கேயும் மூவ் பண்ண முடியாது. ஸோ வெயிட். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் கனெக்ட் பண்ணோம்னா விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.